அன்பான தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் இன்று ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பேசவிருக்கிறோம். அது விசிகாவின் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கமே. அதைத் தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிட விரும்பியதன் பின்னணி என்ன என்பது பற்றியும் ஆழமாகவும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்கலாம். காட்டுமன்னார் கோயிலில் திருமாவளவர்கள் போட்டியிட விரும்பியதன் முழு பின்னணி என்னவென்று நாம் இப்போது தெளிவாக பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், எந்த நேரமும் எல்லா மேடைகளிலும் விசிகா திருமாவளவன் அவர்கள் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்திருக்கிறார். இப்படி திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டே இவர் தொடர்ச்சியாக இப்படியே பேசிட்டு வர்றத திரு ஸ்டாலின் அவர்கள் அவ்வளவா ரசிக்கல. ஆனால் கூட திருமாவர்கள் காலம் கனியும் வரை நாம் காத்திருப்போம் என மிக பொறுமையாக அமைதி காத்து வந்தார். இப்படி இருக்கிற சூழ்நிலையில்தான் திரு விஜய் அவர்கள் கட்சி துவங்கியதும் திருமாவிடம் இருந்த ஆதவர்ஜுனா விஜயிடம் போய் சேர்ந்துவிட்டார். விஜயிடம் போன பின்பு விஜய்க்கு அரசியல் ஆதரவு அவசரமாக தேவைப்பட்டது. யாரோ ஒருத்தங்க நமக்கு கொஞ்சம் அரசியலில் சப்போர்ட் பண்ணணும், அப்போ தான் நாம் கொஞ்சம் வளர முடியும் அப்படின்னு நினச்ச விஜய் சிறுபான்மை சமூக ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக இருக்கும் திருமாவின் ஆதரவை பெறுவதன் மூலம் மக்கள்கிட்ட, அடித்தட்டு மக்கள்கிட்ட நம்ம கொஞ்சம் நல்ல பேரை வாங்கிக்கலாம் அப்படின்ற முடிவிலையும், அதனால் நம்ம கொஞ்சம் வளர்ச்சி அடையலாம் அப்படின்ற முடிவையும் விஜய் எடுத்திருக்கார். இப்படி இருக்கிற நிலையில் திருமாவிடம் இருந்த ஆதவர்ஜுன் விஜயிட்ட போய் சேர்ந்த உடனே எங்கள் அண்ணன் நல்லவர், வல்லவர், வலிமையானவர் என பயங்கரமாக பேசியிருக்காரு விஜய். விஜய் கூட்டணிக்கு திருமாவை அழைத்தவுடன் டக்குன்னு சுதாரிச்ச திருமா, ஐயோ நான் வரமாட்டேன், இங்கேயே நான் நல்லா சௌகரியமாக தான் இருக்கேன், எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கான அங்கீகாரம் இருக்குது, நான் அங்கே எப்படி என்னோட வரலாறு என்ன, நாங்கள் எவ்வளோ காலமாக அரசியலில் பயணித்திருக்கிறோம், நீங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்கள் உங்கள் பலத்தை நிரூபிங்க, உங்களோட பவர் என்னன்னு காட்டுங்க, அதுக்கப்புறம் எதிர்காலத்தில் நம்ம கூட்டணி பற்றி பேசலாம் அப்படின்னு திரும்ப கலந்து விட்டார். இந்த நிலையில்தான் விஜய் தொடர்ச்சியாக கூட்டங்களும் நிகழ்ச்சிகளும் நடத்த விஜய் பின்னால் பெரும் கூட்டம் கூடுவதை கண்டு திருமா மனசுக்குள் மிகுந்த பொறாமைப்பட்டிருக்கிறார். இப்படி இருக்கிற நிலையில் தேர்தல் காலம் ரொம்ப கிட்டத்தில் வந்த உடனே திருமாவுக்கு தமிழக அரசியல் இப்படித்தான் வரும் என கணித்து விட்டார். கண்டிப்பாக யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது. 3 பிளேயர்ஸ் இருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக. வாங்குற சொற்ப சீட்டுகள் கூட நாளைக்கு நம்ம ஆயுதத்தை எடுக்கவும், ஆட்சியில் அதிகாரம் பெறவும் நாம் டிமாண்ட் வைக்க முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான் காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிட விரும்பியிருக்கார். இது ஸ்டாலினுக்கும் தெரியாது, வேற யாருக்கும் தெரியாது. திருமா அவர்கள் என்ன நினைச்சாரோ அதே தான் நடந்துச்சு. 108 தொகுதிகளை உறுப்பினர்களை வென்ற விசிகா மனசுக்குள்ள அவங்களோட அரசியல் லட்சியம் நிறைவேறும் என்ற ஆசை வந்துச்சு. ஆனால் கூட அவங்க நம்மக்கிட்ட அவங்களா பேசட்டும், விஜயா பேசட்டும் அப்படின்னு காத்துட்டு இருந்தார். இந்த நேரத்தில் விஜய் அவர் ஆதரவு கோரிக்கை வந்தவுடன் திருமா அவர்கள் தன்னோட அரசியல் கனவை நிறைவேற்றி கொள்ள முடிவு செய்து விட்டார். துணை முதலமைச்சர் பதவி கண்டிப்பாக வேணும் என டிமாண்ட் செய்திருப்பதாக நாங்கள் அறிகிறோம். அப்படி இல்லாட்டி கூட அமைச்சரவையில் முக்கிய பதவிகளை கேட்கலாம் என தெரிகிறது. எப்படியோ திருமா அவர்களின் கணக்கு சரியாகிவிட்டது என்பதே உண்மை.
ஆனால் விஜயின் வரவால் தமிழக அரசியல் கட்சிகளும் அதன் கூட்டணிகளும் கண்ணாடி துண்டு போல உடைந்து போய்விட்டது. ஆட்சி அதிகாரத்தில் முதல்வர் நாற்காலியில் யார் முதல்வராக ஒட்டுகிறார்கள் என்பதே $1,000,000 கேள்வி. நாம் மேலும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம்.